செகண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் SBM ரைடர்ஸ் வெர்சஸ் கன்னியாகுமரி. ஸோ ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச். இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் காமன் பவர் பிளே, அடுத்த வர 5 ஓவரில் கடைசி ஓவரை விட்டுட்டு 1 ஓவர் பேட்டிங் பவர் பிளே எடுத்துக்கலாம். SBM டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் லிபின், நான் ஸ்ட்ரைக்கில் சஜித். ஃபர்ஸ்ட் ஓவரை முருகேஷ் போட வந்திருக்காரு. இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் பால் க்ளோஸாக போட்டிருக்காரு, டாட் பால். இந்த டோர்னமெண்ட்டில் ரொம்ப முக்கியமான டீமாக இருக்க போகிறாங்க கன்னியாகுமரி. ஸோ டாப் செட்டிங், குயிக்கர் ஒன் தெளிவாக போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர் டாட் ஒன், லோ ஃபுல் டாஸ், பேட்டில் சரியாக படலை. நல்ல ஃபீல்டிங், நல்ல த்ரோ, கூடவே ரன். ரெண்டு ஃபீல்டர் பார்த்தீங்கன்னா லெக் சைடில் தான் ஏற்றி வச்சிருக்காரு. அதே போல் உடம்பு ஊட்டி தான் பந்து போடுறாரு. கரெக்டாக கலெக்ட் பண்ணலை, ஒரு சான்ஸ் இருந்தது, ஒரு ரன். ஸ்ட்ரைக்கில் சஜித், லாஸ்ட் 2 more, பர்ஃபெக்டான ஏர்கர் லென்த், தெளிவாக போட்டிருக்காரு, தரையை ஒட்டி ஒரு ரன். பேட்டில் சரியாக படலை, சான்ஸ் ஃபார் கேட்ச், ஷார்ட் சான்ஸ் தான். இந்த பால் 2 ரன். ஃபர்ஸ்ட் ஓவரை இம்ப்ரெசிவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பவர் பிளே ஓவரை 6 ரன் மட்டும் தான் கொடுத்துருக்காரு. ஸோ கண்டினியூவாக அப்படியே பேட்டிங் பவர் பிளே எடுத்திருக்காங்க. ரூல் பார்த்தீங்கன்னா அடுத்த வர 5 ஓவரில் 1 ஓவர் பேட்டிங் பவர் பிளே எடுத்துக்கலாம் கடைசி ஓவரை விட்டுட்டு. ஸோ இந்த ஓவர் பேட்டிங் பவர் பிளே எடுத்திருக்காங்க கன்னியாகுமரி. ஆக்சுவலாக இதுலேயுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் ஓவரை விட்டுட்டு அடுத்த ஓவர் எடுத்திங்கன்னா நியூ பவுலர் தான் வந்தாகணும். மேபி ஃபஸ்ட் ஓவர் போட்ட பவுலரே நெக்ஸ்ட் ஓவரை விட்டுட்டு 1 ஓவர் எடுத்திங்கன்னா அதே பவுலர் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அதை மைண்டில் வச்சு கூட எடுத்துருக்கலாம் மேபி. செகண்ட் ஓவரை நியூ பவுலர், செகண்ட் ஓவரை குமார் போட வந்திருக்காரு. இந்த ஓவர் பேட்டிங் பவர் பிளே, பேட்டிங் டீம் பவர் பிளே எடுத்திருக்காங்க. 3 ஃபீல்டர் வெளியாடணும். ஃபர்ஸ்ட் பாலே வைடாக போட்டிருக்காரு. குயிக் ரன். சாரி ப்ரோ, நம்மளுக்கு வைடு மாதிரி தெரிஞ்சு லெக் பைஸ் கொடுத்துருக்காங்க. லெக் பைஸ் முறையில் ஒரு கிரிக்கெட் இஸ் எ மைண்ட் கேம், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ செகண்ட் பவர் பிளே ஓவர் யாருக்கு சாதகமாக அமைய போகுது அப்படின்றத பார்க்கலாம். லாங் ஆன், லாங் ஆஃப் 2 ஃபீல்டர் மேலே, அதே மாதிரி கண்ட்ரி டிசியில் 1 ஃபீல்டர் மேலே வச்சுருக்காங்க. இன்சைட் எட்ஜ். ஸோ இந்த பால் 2 ரன். ஸோ எல்லா பந்தையுமே உடம்பு ஒட்டி தான் போட பார்க்குறாங்க. ஸோ இந்த தடவை ஸ்லோ யார் வெளியில் போட்டிருக்காரு, டாட் பால். அகைன் ஸ்லோ யார். இந்த தடவை தெளிவாக ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. பேக் ஃபுட்டில் வாங்கி ஆனார். ஸோ ஸ்லோ யார் இந்த தடவை ஒர்க் அவுட் ஆகலை, சரியான பிளேஸில் போடலை பவுலர். உடம்பு ஒட்டி போட பார்த்தாரு. சான்ஸ் ஃபார் ரன் அவுட். கிளியராக கன்ஃபியூசிங்க, ராங் எண்டுங்க. தெளிவாக லெபின் போகவே இல்லை அந்த எண்டுக்கு. ஸோ அந்த எண்டில் த்ரோ பண்ணியிருந்தா கண்டிப்பாக விக்கெட் கிடச்சிருக்கும். ஸோ இந்த பால் வைட், 1+1, நோ பால். கீப்பர் முன்னாடி பிச்சு விழுந்துச்சு, அம்பையர் டிசிஷன் கொடுத்துட்டாரு. 1+1. அடுத்த பால் ஃப்ரீட். லாஸ்ட் 2 more இந்த ஓவரில். இந்த பால் ஃப்ரீட் பால், உடம்பை ஒட்டி தான் போட்டிருக்காங்க அதிக பந்தை. ஒரு ரன். செகண்ட் ஓவர் லாஸ்ட் 1, கேப்பில் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி. ஸோ நல்லா ஃபீல்டிங். இந்த பால் 2 ரன். 2 ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. 22 ரன் ஆடிருக்காங்க. இந்த ஓவர் 16 ரன் வந்திருக்கு. ஸோ இந்த பவர் பிளே பேட்டிங்க்கு சாதகமாக அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ 2 பவர் பிளேவுமே முடிவுக்கு வந்துருச்சு. இந்த ஓவர்லேருந்து இன்னர் சர்க்கிளில் குறைஞ்சது 4 பேர் இருக்கணும். பவுலிங் எண்ணில் அகைன் முருகேஷ் வந்திருக்காரு. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் 1, சான்ஸ் ஃபார் பவுண்டரி, கேப்பில் போயிருக்கு. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் 1 ஃபினிஷ் பண்ணியிருக்காரு லெபின். தேர்ட் ஓவர் செகண்ட் 1, எல்லா பந்துமே உடம்பு ஓட்டி போட தான் பார்க்குறாரு. இந்த தடவை அவாய்டாக வந்தார், பேட்டில் சரியாக படலை, தரையை ஓட்டி போயிருக்கு. ஈஸியாக 2 ரன்னுங்க. குட் ஷாட், சான்ஸ் ஃபார். ஸோ இப்போ தான் லேண்டே ஆகுது. 2வது சிக்ஸரை பார்க்கலாம் லெபினோட பேட்டில் இருந்து. ஃபோர்த் 1 க்ளோஸாக கரெக்டாக போட்டிருக்காரு. ஒரு ரன். தெளிவான பந்தங்க, இம்ப்ரெசிவாக போட்டிருக்காரு. எக்ஸ்ட்ரா பேஸ், பேக் டு பேக் 2 டாட் பால், சாரி 2 ஏர்கர். பேட்டில் நல்லா போட்டிருக்கு. சான்ஸ் ஃபார். இந்த தடவை சஜித்தோட பேட்டில் இருந்து 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 41 ரன் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவரில் மட்டும்தான் 6 ரன் ஆனாங்க. அடுத்த 2 ஓவர் நல்ல கம்பேக் பேட்டிங்கில். பவுலிங் எல்லாம் நியூ பவுலர் ஸ்ரீகாந்த். கீப்பர் க்ளோஸாக இருக்காரு. மேபி வேரியேஷன் போடக்கூடிய பவுலர் இல்லை, லெக்கட்டர். செகண்ட் 1, திருகல் பந்து ஹையாக போயிருக்கு. சான்ஸ் ஃபார். டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கணும், போயிருக்கு. ஸோ 4வது சிக்ஸரை பதிவு பண்ணுறாரு. இது வரையுமே 1 விக்கெட்டை கூட லூஸ் பண்ணலை, தெளிவாக கொண்டு போகிறாங்க. தேர்ட் 1,
சான்ஸ் ஃபார் கேப்பில் போயிருக்கு. கிளியரே பண்ணிட்டாருங்க. பேக் டு பேக் 2 சிக்ஸர் இந்த ஓவரில். ஃபஸ்ட்டு 3 பாலில் 2 சிக்ஸரை பதிவு பண்ணுறாரு. ஸோ பவுலிங் டீமை பொறுத்த வரையும் ஒரு விக்கெட்டை பிரிச்சே ஆகணும். மேபி சான்ஸ் ஃபார் ஆர்ட்ரிக் சிக்ஸை பதிவு பண்ணுறாரு இந்த டோர்னமெண்ட்டில். ஸோ இந்த மேட்ச்சில் இந்த டோர்னமெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஆர்ட்ரிக் சிக்ஸர் லபீனோட பேட்லேருந்து. ஃபஸ்ட்டு ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்தடுத்த ஓவர் நிறைய ரன்ஸ் தொடர்ந்து பவுலரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பவுலிங் எல்லாம் தில்லி 2 பாலை போட வந்திருக்காரு. 4வது 6 மேன் இன் ஃபார்ம். அன்ஸ்டாப்பபிள் பிளே இப்போ வரையுமே. ஸோ 50ங்க. ஸோ வெளியே என்ஜாய் பண்ணுறாங்க டீம்மேட்ஸ். ஃபர்ஸ்ட் 50யை பதிவு பண்ணுறாரு ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே. லாஸ்ட் 1 மோர் இந்த ஓவரில். இந்த பாலுமே க்ளோஸ் பால், அவுட் ஆஃப் த பார்க். மேன் இன் ஷோ லிபின் தரமான பேட்டிங். ஆல் ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. 71 ரன்னை ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 50யையும் பதிவு பண்ணியிருக்காரு லெபின். ஆக்சுவலாக ஒரு ரன் அவுட் சான்ஸ் இருந்தது, அதை மிஸ் பண்ணாங்க. கண்டிப்பாக அதை நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க ஃபீல்டிங் டீம். பவுலிங் எல்லாம் குமாருக்கு இது 2வது ஓவர். ஃபஸ்ட் இன்னிங்ஸோட 5th ஓவர். ஸ்ட்ரைக்கில் சஜித். லெக் பைஸ் ரன் இருக்குது. புஷ் பண்ணிட்டாரு லெபின். சான்ஸ் ஃபார் ரன் அவுட். நல்ல எஃபெக்ட். ஒரு ரன் தான். செகண்ட் ஒன் பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு ஏர்கர் லென்த். ஸோ ஈஸியாக ஒரு ரன்னுங்க. ஷஃப்லாய் மேலே வந்திருக்காரு. லோ பால், டேட் பால். பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அலட்சியமான ஒரு தட்டு. ஸோ லைனை உடம்பு ஊட்டி போட்டார். க்ளோஸாக போட்டார். நல்ல ஃப்ளிக், ஜஸ்ட் ஃப்ளிக் தான் பண்ணார். நல்ல ஷாட். ஒரு ரன். குட் ஷாட். இந்த டேல அடித்த லாங்கான சிக்ஸர். நிறைய டிஸ்டன்ஸ் போயிருக்கு. ஸோ 2 பேட்ஸ்மேனுமே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வரையுமே ஒரு விக்கெட்டை கூட லூஸ் பண்ணலை. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. 86 ரன் ஆடிருக்காங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவரை மாறி போட வந்திருக்காரு. ஃபீல்டரை கிளியர் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஹாட் சான்ஸ். இந்த பால் 2 ரன். பேட்டில் சரியாக போடலை. நல்ல ரன்னிங். 3 ரன். சான்ஸ் ஃபார் ஆளே இல்லாத இடத்துல விழும் பந்து. ஒரு ரன். ஹையாக போயிருக்கு. வேற லெவல் கேட்சுங்க. ஸோ கடைசி ஓவரில் தான் ஃபஸ்ட் விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட் 2 மோர். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். க்ளோஸாக போட்டிருக்காரு. பர்ஃபெக்டான ஏர்கர் லென்த். தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி பால். பர்ஃபெக்டாக ஏர்கர் லென்த்தில் போட்டிருக்காரு. சான்ஸ் ஃபார் 2. நல்ல பேக்கப். கடைசி பால் 2 ரன்னோட இந்த இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. கன்னியாகுமரி ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாடி 94 ரன்னை பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ 94 ரன்னுக்கு அடிப்படையான காரணம் லிபின் 50. ஸோ கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ பெஸ்ட்டு பார்ட்னர்ஷிப்பாக இருக்கும் இந்த டோர்னமெண்ட்டில். ஹையஸ்ட் ரன், ஹையஸ்ட் சிக்ஸர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். டார்கெட் 95 SBM ரைடர்ஸ்க்கு. ஸ்ட்ரைக்கில் கிஷோர் இருப்பார். நான் ஸ்ட்ரைக்கில் மாறி. ஸோ வினோ போட வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு ஓவர் பவர் பிளே, காமன் பவர் பிளே. ஃபர்ஸ்ட்ல இருந்தே 15 ரன் ஆடணும் ஓவருக்கு. ஸோ குறைஞ்சது 2 பெரிய ஷாட் ஆடிட்டே இருக்கணும். செகண்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் பால். ஏர்கருக்கான ட்ரை. லோ ஃபுல் டாஸாக போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. செகண்ட் ஒன் ரீபால். போன பால் வைடாக போட்டார். தெளிவா ஆக்ஸா ஃபேஸ் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணார் ஏர்கர் லென்த். தட் ஒன். சான்ஸ் ஃபார் கேட்ச். சரியாக படலை, டிஸ்டன்ஸும் போகல. ஸோ கேட்சை தெளிவாக எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு பாலே பவுண்டரியை பதிவு பண்ணார் கிஷோர். ஸோ ஃபர்ஸ்ட் விக்கெட்டை எடுத்து கொடுக்குறாரு வினோ. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் திலீப். போன பால் வைடாக போட்டார். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஓவரில் 2 வைட். ஃபோர்த் ஒன் ரீபால். லெஃப்ட்டில் திரும்பி இருக்காரு. குயிக்கர் ஒன். ஷார்ட் பால். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். கீப். சான்ஸ் ஃபார் பவுண்டரி. அவுட் ஃபீல்டு ஃபாஸ்ட். பின்னாடி பொறுத்த வரையும் டவுனாக இருக்குது. ஸோ பவுண்டரி. குயிக் ரன். ஒரு ரன். ஓவர் முடிஞ்சிருக்கு. 11 ரன் ஆடி இருக்காங்க. ஒரு விக்கெட்டை லூஸ் பண்ணி. செகண்ட் ஓவரை டேனி போட வந்திருக்காரு, நியூ பவுலர். அடுத்த 5 ஓவரில் 1 ஓவர் பேட்டிங் பவர் பிளே எடுத்துக்கலாம். கடைசி ஓவரை விட்டுட்டு இந்த ஓவர் பேட்டிங் பவர் பிளே எடுக்கலை. ஸோ இன்னர் சர்க்கிளில் 4 பேர் இருக்கணும் குறைஞ்சது. ஃபர்ஸ்ட் ஓவரில் 6 ரன் ஆடி இருந்தாங்க கன்னியாகுமரி.
SDM ரைடர்ஸ் 11 ரன் ஆடிருக்காங்க. செகண்ட் ஓவர் கண்டிப்பாக பெரிய ஷாட் புஷ் பண்ணணும். ஸோ ஃபீல்டர் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல பந்து எடுக்கல. இங்கே 2 ரன் தெளிவாக க்ளோஸாக போட்டிருக்காரு. குயிக் ரன் 1 ரன். ஸ்ட்ரைக்கில் லெஃப்ட் ஹேண்டர் மாறி ஃபுல் ஃபேஸில் போட்டிருக்காரு. ஒயிட் லைனை பிடிச்சி அம்பையர் டிசிஷன். பேக் டு பேக் 2 வைட். 2 வைடுக்கு அப்புறம் உள்ளே போட்டிருக்காரு. தரையை ஒட்டி போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 2. ஸோ 2க்கான முயற்சி இல்லை. 1 ரன். கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன். பவுண்ட்ரி. அவுட் ஃபீல்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கும் பின்னாடி இந்த கிரவுண்டை பொறுத்த வரையும். இந்த தடவை லெஃப்டில் திரும்பினாரு. க்ளோஸாக போட்டிருக்காரு. டாட் பால் பர்ஃபெக்டாக போட்டிருக்காரு. ஏர்கர் லென்த். 1 ரன். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 22 ரன் வந்திருக்கு. பவுலிங் எல்லாம் நியூ பவுலர் வந்திருக்காரு மகி. 3rd ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். பேக் ஹேண்டில் விட்டார் பந்தை. ஸோ 2 ரன் புஷ். ஓ தெளிவான த்ரோங்க. மேஜிக் விக்கெட்னு தான் சொல்லுவேன். ஸோ லாங் கேண்ட் அங்கேருந்து த்ரோ பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக நான் ஸ்ட்ரைக்கர் ரன்னுக்கான முயற்சியில் இல்லை, செகண்ட் ரன்னுக்கான முயற்சியில் இல்லை. ஸோ இவர் தான் இன்ட்ரெஸ்ட் காட்டினார். தெளிவாக ஸ்டெம்ப்லேயே பட்டிருக்குங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கார்த்திக். குயிக்கர் ஒன். டாட் பால். இம்ப்ரெசிவாக போட்டிருக்காரு இப்போ வரையுமே ஓவரை. 3rd ஓவர் லாஸ்ட் ஒன். இப்போ வரையுமே பெரிய ஷாட்ஸ் கொடுக்காம போட்டிருக்காரு. கன்சிக்யூட்டிவ் டாட் பால். 4 டாட் பால் போட்டிருக்காரு. 1 ஓவர் முடிஞ்சிருக்கு. 24 ரன் மட்டும் தான் வந்திருக்கு இப்போ வரையுமே. இம்ப்ரெசிவான பவுலிங் கன்னியாகுமரி. பவுலிங் எல்லாம் நியூ பவுலர் சஜு 4வது பவுலரை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஃப்ளைட்டட் பால். வேரியேஷன் பால். 1 ரன். ஸ்ட்ரைக்கில் திலீப் மேபி லெஃப்ட் ஹேண்டில் திரும்புவார். ஸோ அதை தான் பண்ணியிருக்காரு. மிஸ் பண்ணியிருக்காரு பந்தை. எக்கச்சக்க ரன்ஸ் ஆடணும். ஸோ ஒன் சைடில் வந்துட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். பிளைண்ட் ஓவர் சுத்தல். டாட் பால். கேட்சை எடுத்திருக்காரு. அம்பையர் டிசிஷன். விக்கெட் கொடுத்துருக்காங்க. நல்ல டேக் அண்ட் கீப்பர். நல்ல டீம் ஒர்க். ஸ்ட்ரைக்கில் மணி வரவிட்டு ஆட பார்த்தாரு. கரெக்டாக ஃபீல்டர் வச்சுருக்காங்க. 1 ரன். ஸ்ட்ரைட்டாக கையிலேயே போயிருக்கு. 1 ரன். பவுலிங் எல்லாம் சஜித் வந்திருக்காரு. 28 ரன் மட்டும் தான் வந்திருக்கு இப்போ வரையுமே. ஸோ இந்த ஓவர் பேட்டிங் பவர் பிளே எடுத்தே ஆகணும். ஸோ இப்போ வரையும் எடுக்கலை பேட்டிங் டீம். இந்த பவர் பிளேக்கு 3 ஃபீல்டர் வெளியே ஆடணும். பேட்டில் பட்டு லெக்கில் பட்டிருக்கு. இந்த பால் 1 ரன். செகண்ட் ஒன். வேரியேஷன். டாட் பால். லெக் பை. லெஃப்டில் திரும்பி இருக்காரு. பின்னாடி ஃபாஸ்ட்டாக பவுண்ட்ரி போயிருக்கு. சான்ஸ் ஃபார் கேட்ச். ஹையாக போயிருக்கு. கணிச்சு எடுத்திருக்காரு கேட்சை. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. 34 ரன் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. ஒன் சைடில் வந்துட்டாங்க கன்னியாகுமரி. கடைசி ஓவரை சர்ஜித் போட வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பவுலராக செகண்ட் ஓவரை போட வந்திருக்காரு. பேட்டில் சரியாக படலை. 1 ரன். டாப் பேட்ச். கீப்பர் பந்தை விட்டுருக்காரு. அகைன் பேக் சைடு பவுண்ட்ரி. ஸ்மார்ட்டான ஒரு ஃபீல்டிங், கூடவே ஸ்மார்ட்டான ஒரு பேட்டிங். ஸோ ஈஸி டூ இந்த பால். ஆக்சுவலாக போன பால் ஹிட் விக்கெட்டுன்னு நினைக்கிறேன். அவுட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 2 more இந்த மேட்ச்சில். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். கேட்சை வெட்டிருக்காரு. 1 ரன். இந்த மேட்சோட கடைசி பால். பேட்டிங் பவுலிங் ஆல்வேஸ் இம்ப்ரெசிவ். கடைசி பால் 6 ரன் பார்க்கணும். ஸோ கேட்சை தெளிவாக எடுத்திருக்காரு இந்த தடவை டீப்பில். கன்னியாகுமரி இந்த மேட்சை வின் பண்ணி ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் டீமாக ஃபஸ்ட் ரவுண்டுக்கு போகிறாங்க. ஃபஸ்ட் ரவுண்டை வின் பண்ணி செகண்ட் ரவுண்டுக்கு போகிறாங்க. ஸோ 2 பெஸ்ட்டான டீம். 2 டீமுக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.